ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை காரடையான் நோன்பு. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை அன்றைய தினம் உங்க வீட்டில் ஏற்றி வைக்கிறதால இனிமே ராஜயோகம் ஏற்படும். பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த பதிவு உங்களை 4 பேர் ரீச் ஆகி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் மாசி மாதத்தோட இறுதி பங்குனி மாதத்தோட தொடக்கம் இதைத்தான் காரடையா நோன்பா நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த வருஷம் மார்ச் 14ஆம் தேதி மாசி மாதத்தோட கடைசி நாள் மாசி 30 வருது. சனிக்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம்தான் காரடையான் நோன்பு நம்ம கொண்டாடப்பட போறோம். காரடையான் நோன்பு அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதுலயும் பெண்கள் தாலிச்சடை மாத்திக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய தாலிச்சடை மாத்திக்கிறது மூலயமா தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கும். கணவருடைய ஆயுள் பன்மடங்கு அதிகரிக்கும். கணவர் பார்க்கக்கூடிய வேலை தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். அதை விட முக்கியமானது, நம்ம வீட்டில் யாருக்காவது திருமணமாகாத பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கணவர் அவங்கள கரம் பிடிக்கிறதுக்காக இந்த ஒரு காரடையா நோன்பு அன்னைக்கு கையில மஞ்சள் நோன்பு கயிறை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மூலியமா கட்டி விடலாம். இதுதான் காரடையா நோன்பு கொண்டாடுவதற்கான முக்கியமான நோக்கம். ஆனா அது மட்டும் கிடையாது. சத்தியவான் சாவித்திரி கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். யமனோட பிடியே இருந்த கணவர் சத்தியவான் உயிரை காப்பாத்துறதுக்காக மனைவி சாவித்திரி எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, எந்த அளவுக்கு விரதங்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்துற விதமா தான் இந்த ஒரு காரடையா நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. யமனோட பிடி இருந்த சத்தியவான் எப்படியாவது திரும்ப வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சாவித்திரி தேவி காமாட்சி அம்மனுக்கு விரதம் இருந்து அவங்க காட்டுல தனியாக சிக்கி தவிக்கும் போது அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய காராமணி பயிர், அதாவது தட்டை பயிர்னு சொல்லுவாங்க, அந்த காராமணி பயிரை எடுத்து அதுல அடை செய்து, அதுவும் கார அடை செய்து, கூடவே காட்டுல இருக்கக்கூடிய பசுமாட்டுல இருந்து பால் எடுத்து அதுல உருகாத வெண்ணெய்னா வெண்ணெய் கட்டியா இருக்கணும். அந்த மாதிரி உருகாத வெண்ணெய் எடுத்து இந்த 2 பொருட்களையும் காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைத்து, உருகாத வெண்ணெயும் ஓர் அடையும் உனக்கு நான் தருகிறேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாத வரம் எனக்கு நீ அருள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி காமாட்சி அம்மன் கிட்ட அவங்களோட கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அவங்களோட கோரிக்கையை காமாட்சி அம்மன் ஏத்துக்கிட்டு யமனோட பிடியில இருந்த கணவர் சத்தியவான் உயிரை காப்பாற்றி மனைவி சாவித்திரி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களாம். இதுதான் காரடையா நோன்பு கொண்டாடுவதற்காக இருக்கக்கூடிய அதன் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான புராண கதை. இது மூலயமா நம்ம என்ன தெரிகிறோம்னா, பயபக்தியோட சந்தோஷத்தோட முழு மகிழ்ச்சியோட அன்றைய தினம் காமாட்சி அம்மனுக்கு விரதம் இருந்து நாம வழிபாடு செய்யும் போது நாம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய கணவர் நம்மளோட குடும்பம் இது எல்லாமே ஓஹோன்னு இருப்பதற்கான வழிவகையை காமாட்சி அம்மன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய காரடையான் நோன்பு நமக்கு சனிக்கிழமை வந்திருக்கு. சனிக்கிழமை காலையில 9லேருந்து 10:30 வரைக்கும் ராகு காலம், மதியம் 1:30லேருந்து 3 வரைக்கும் யமகண்டம். தாலிக்கயிறு மாற்றுவதற்கான சரியான உகந்த நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 7:30 8:30. இது ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். இந்த நேரத்துல தாராளமா தாலிக்கயிறு மாத்திக்கலாம். நிறைய பேருக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில தாலிக்கயிறு மாற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். அதுலயும் மாத்திக்கலாம், தப்பு கிடையாது. மாலை ஒரு 4:30 5:30 மணிக்கு மேல காமாட்சி அம்மனுக்கு நீங்க நைவேத்தியம் செய்வது படைக்கலாம். காலை நேரத்துல தான் கார அடை செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மாலை நேரத்துல சனிக்கிழமை ஒரு 6-7 மணிக்கு மேல கூட தாராளமா காராமணி அடையையும் வெண்ணெய் உருகாத வெண்ணெயை நீங்க கடையில வாங்கிட்டு வந்தாலும் சரி, உங்க கையால் தயார் செய்தாலும் சரி, அந்த 2 பொருட்களையும் நீங்க காமாட்சி அம்மனுக்கு படைக்கணும். காமாட்சி அம்மன் போட்டோ சிலை இருக்கிறவங்க அந்த போட்டோ சிலைக்கு முன்னாடி வைக்கலாம். அப்படி இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகமாயி மாரியம்மன் போட்டோவுக்கு முன்னாடி கூட இந்த நைவேத்தியம் தயார் செஞ்சு வச்சுடுங்க. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம தீபம் ஏற்றி வழிபடும் போது, தீபம்னா பிரத்யேகமா ஏற்றக்கூடிய தீபம், தினமும் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய பூஜை முறைகள் தீபங்கள் இல்லாம அந்த விரத நாள் விசேஷ நாளுக்குரிய தெய்வத்துக்குரிய தீபத்தை ஏற்றும் போது அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நம்ம கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வெறும் கையோட வணங்கிட்டு வர்றதை விட ஒரு தீபம் வைத்து வச்சு வழிபட்டு வரும்போது முழுமையாக வழிபட்ட திருப்தியும் ஒரு பலனும் கிடைக்கும். அதுக்கு இந்த காரடையா நோன்பும் விதிவிலக்கு கிடையாது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்கு இல்லையா, இது காமாட்சி அம்மனுக்கு ரொம்ப உகந்த இலை. காரடையா நோன்பு அப்படின்னாலே அது காமாட்சி அம்மனுக்கு உரிய விரதம். அன்றைய தினம் அவங்களுக்கு உரிய பல பொருட்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் வெற்றிலை. வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய இலை இந்த வெற்றிலை. அப்படிப்பட்ட வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதோட நுனி பகுதி இருக்கு இல்லையா, அடிப்பகுதி,
அதுல சந்தனம் குங்குமம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். வெற்றிலையோட தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்க ஒரே ஒரு அகல் விளக்கு. அகல் விளக்கு இருக்கக்கூடியவங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை அகல் விளக்கு இல்லைங்கிறவங்க அந்த வெற்றிலை மேல என்ன தீபத்தை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கையோ இல்லை குபேர விளக்கோ இல்லை சிறியதாக குத்து விளக்கு இருக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த தீபத்தை ஏற்ற போறீங்க அப்படின்னா காலையில 7:30 8:30 இந்த 1 மணி நேரத்துல காலை நேரத்துல பூஜை பண்ணக்கூடியவங்க காராமணி அடை செய்து வெண்ணெய் வைத்து பக்கத்துல வெற்றிலை மீது தீபத்தை வைத்து ஏற்றணும். ஒருவேளை காலை நேரத்துல ஏற்றுவதற்கான நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க காலை 7:30 8:30 அந்த நேரத்துல தாளிச்சட்டு மாத்திக்கிறது, ரொம்ப எளிமையா பூஜை பண்றது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பகல் முழுக்க காராமணி அடை தயார் செய்யறது, வெண்ணெய் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல தாராளமாக நீங்க காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி காராமணி அடையையும் வெண்ணெயும் வைத்து அதுக்கு பக்கத்துல வெற்றிலையை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அந்த வெற்றிலையோட தலைப்பகுதியில ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றணும். தீபத்தை ஏற்றி வைக்கிறது மட்டும் இல்லாம கணவர் சத்தியவான் உயிரை காப்பாற்றுவதற்காக மனைவி சாவித்திரி என்ன வார்த்தை சொன்னாங்க? உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் உனக்கு நான் தருகிறேன், ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாத இருக்க வர வேண்டும் பாடினாங்கல்ல, அந்த வரியை நீங்க ஒரு முறையாவது காமாட்சி அம்மன் போட்டோவை பார்த்து உச்சரிக்கணும். ஒருவேளை காமாட்சி அம்மன் போட்டோ இல்லை அப்படின்னா அதுக்குள்ள உங்களால் வாங்கிட முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமா காமாட்சி அம்மன் போட்டோவை வாங்கிட்டு காரடையான் நோம்பு அன்னைக்கு உங்க வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்றது குடும்பத்துக்குள்ள சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல காமாட்சி அம்மன் கிட்ட உங்களோட பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கணவருடைய வேலை வருமானம், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இது சம்பந்தப்பட்ட எந்தவித கோரிக்கையா இருந்தாலும் தாராளமா நீங்க காமாட்சி அம்மன் கிட்ட முன்வைக்கலாம். காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்க மனமுருகி பிரார்த்தனை பண்ணி வணங்கும் போது அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும்னு காஞ்சி மகா பெரியவரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு காமாட்சி அம்மனுடைய சக்தி ரொம்ப அதிகம். கணவருடைய ஆயுள் அதிகரிக்கணும், தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும், தொழிலில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கலாம். தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க பூஜையில எரிஞ்சாலே போதும். காரடையான் நோன்பு அன்னைக்கு இந்த தீபம் உங்க வீட்டில் எரியணும், அவ்வளவுதான் கணக்கு. தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு பூஜை அறையில மற்ற தீபங்களை குளிர வைக்கும் போது இந்த வெற்றிலை மீது ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்தையும் குளிர வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த அகவிளக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த வெற்றிலையை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். கால் படாத மாதிரி ஆறு, ஏரி, குளம், கிணறுன்னு தண்ணியில விட்டாலும் சரி, இல்லைன்னா பூஜை அறையில பழைய காய்ந்த பூக்கெல்லாம் சேகரித்து வச்சிருப்பீங்களா தண்ணியில் விட்டுறதுக்கு, அது கூட சேர்த்து தண்ணியில் விட்டுக்கலாம், தப்பில்லை. இன்னொரு பக்கம் சனிக்கிழமை இந்த வருஷம் நமக்கு காரடையா நோன்பு வந்திருக்கிறதால கார அடை செய்றீங்கன்னா, ஒருவேளை காராமணி அடை செய்றீங்கன்னா அதில் ஒரே ஒரு அடையில மட்டும் கொஞ்சமாக எள் சேர்த்து அந்த ஒரு அடையை மட்டும் காக்கைக்கு உங்கள் கையால் கொடுக்கணும். பசுமாட்டுக்கு கார அடை செய்யாம அந்த காராமணியில இனிப்பு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து ஒரு இனிப்பு அடை தயார் செய்து அதை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கணும். இப்படி பண்ணுறது மூலயமா உங்களை பிடித்திருந்த தோஷங்கள் நீங்கும். சகல விதமான தோஷங்கள் நீங்குவதற்கான அற்புதமான பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம். கூடவே இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. தீபம் எந்த திசையை பார்த்து ஏற்றி வைக்கலாம்னா, இலை எந்த திசையை பார்த்து வேணா இருக்கலாம். தீபம் பூஜையில் வீட்டில் ஏற்றுறதால வீட்டில் மற்ற தீபங்கள் எந்த திசையை பார்த்து எரிகிறதோ அந்த திசையை பார்த்து ஏற்றி வச்சிருங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.